அகண்ட பாரதம்னு தேசப்பற்று மிக்கவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னவா இருக்கும், எது வரைக்கும் இருக்கும்னு நிறைய பேச்சு அடிபடுதுல. இந்த பதிவோட முடிவா லைட்டா ஒரு புரிதல் ஏற்படும். இதுதான் தென்மொழியோட கேரண்டி. வகான் காரிடார் இது ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான இடம். மேற்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல POK, கிழக்குல சைனா, வடக்குல கஜகஸ்தான். அந்த காலத்துல இருந்து இத சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. அதிகமான மலைப்பகுதி, போக்குவரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். அவ்வளவு ஈஸியா எங்கேயும் போயிட்டு வர முடியாது. POK எந்த அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்ப அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வாழக்கூடிய மக்கள் இந்தியாவுடன் இணைய எந்த அளவுக்கு ஆர்வம் காண்பிக்கிறாங்கன்னு ஏற்கனவே நாம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். இந்த வகான் காரிடார் சுற்றி அல்லது இந்த பகுதியே எப்படி இருக்கும் அப்படின்னா, பமீர் மவுண்டேன், இந்து குஷ் மவுண்டேன், கரகோரம் மவுண்டேன், இந்த 3 முக்கிய மலைப்பகுதிகளால சூழ்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த வகான் காரிடார். அவ்வளோ ஈஸியா இந்த பகுதிகளை கிராஸ் பண்ணி வரதெல்லாம் உண்மையிலேயே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல தான் கைபர் கணவாயும் இருக்கு. அதாவது இந்த வழியா தான் ஆரியர்கள் வந்தார்கள் என இப்ப வரைக்கும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. ஆனா அது நிரூபிக்கப்படாத ஒரு வரலாறுன்னு தான் நான் சொல்லியே ஆகணும். இது ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க இந்த கருத்தை, ஒரு சிலர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இப்ப வரைக்கும். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். வகான் காரிடார் 300 முதல் 350 கிலோமீட்டர் வரையும் நீளமான ஒரு பகுதி. அகலம் அப்படின்னு பார்க்கும்போது 18 முதல் 65 கிலோமீட்டர் அகலம். பல வருடங்களாகவே எவ்வளவு பிரஷர் இருந்தும் கூட சைனா இந்த வழித்தடத்துல ரோடு போட தயாராகவே இல்ல. அதாவது சைனாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இந்த காரிடார் வழியா ரோடு போட விரும்பல. என்ன காரணம்? ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான் இந்த நாடுகளில் தான் அதிக அளவில் ஓபியம் விளையுது. கோல்டன் கிரசன்ட் என சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் இருந்து தான் சைனாவுக்கு அதிக அளவில் வகான் காரிடார் வழியா ஓபியம் கடத்தப்படுது. இது ஒரு தகவலுக்காக சொல்ற, அவ்வளவுதான். இது பக்கம் இருக்கட்டும். சைனாவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த வகான் காரிடார் எல்லையில சைனாவின் ஜின்ஜியாங், உய்குர் என்ற இடங்கள் இருக்கு. ஜின்ஜியாங் ப்ராவின்ஸ் சைனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இவங்க பல வருஷமாகவே சைனாவை விட்டு பிரிஞ்சு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உய்குர் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதி இது. இங்க வாழக்கூடிய மக்களுக்கு மத சுதந்திரம் கொஞ்சம் கூட கிடையாது. சொல்ல போனா உய்குர் முஸ்லிம்களை சைனா ரொம்ப மோசமா நடத்துது. அங்க இருக்கக்கூடிய மாஸ்கை இடிச்சு இருக்காங்க. வேறு பயன்பாட்டிற்காக அந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு அது மேல வேற ஒரு விஷயங்களும் கட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சம்பவத்துக்கு பெரிய அளவுல முஸ்லிம் நாடுகள் கூட கண்டுக்கவே இல்லை. ஆனா சைனாவுக்கு பெரிய ஆதரவு தராங்க கம்யூனிஸ்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2021 வரை அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்து இருந்துச்சு. இப்படியான நிலையில் தான் அமெரிக்கா எவ்வளவு முயன்றும் அவர்களால் கூட அங்கு ரோடு போட முடியாத அளவுக்கு சைனா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வகான் பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களும் எப்படியும் சைனாவிடம் இருந்து பிடிக்க அமெரிக்கா திட்டம் போடும் அப்படின்னு சைனா புரிஞ்சுக்கிட்டு அங்கு ரோடு போட அனுமதியை தரல அமெரிக்காவுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காரிடார் பகுதியில அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை நிறுத்தி சைனாவை வேவு பார்க்கும். இதுவும் ஒரு காரணம். இந்த காரணங்களால அமெரிக்கா அந்த இடத்துல ரோடு போட சைனா அனுமதி தராம இருந்தாங்க. அதே வேளையில இதுக்கு நடுவுல 2021 ஆப்கானை விட்டு வெளியேறியது அமெரிக்கா. சொல்ல போனா அமெரிக்கா ஆப்கானை பிடித்து வைத்து இருந்ததற்கு என்ன காரணமோ அதே காரணத்திற்காக தான் இப்போது சைனா ஆப்கானை கையில் எடுத்து இருக்கு. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகப்படியான லித்தியம், காபூல் அருகே இருக்கக்கூடிய சுரங்கங்கள், இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காப்பர் மீது தான் இப்போது சைனாவுக்கு மிகப்பெரிய கண்ணி. எப்படி அஃபானாசி நிட்கின் சி மவுண்ட்ல இருக்கக்கூடிய வளங்களை எடுக்க சைனா முயற்சி பண்ணுதோ அதே முயற்சியை தான் இப்போது ஆப்கானிஸ்தானில் எடுக்க திட்டமிட்டு அதற்காக 2023 ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. அதாவது மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், வகான் காரிடார் ரோட் போடுவது மற்றும் மற்ற கட்டுமான வேலைகள் செய்வதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இந்தியா, இது முக்கியமான ஒரு பாயிண்ட், POKவில் உள்ள சக்ஸ்கம் வேலி வழியா சைனா ரோடு போடுவதை இந்தியா கடுமையாக எதிர்த்து வருது. ஏன் அப்படின்னா அந்த பகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, POKவில் இருக்கக்கூடிய நம்ம இடத்தை சைனாவுக்கு தாரை வார்த்து இருக்குது பாகிஸ்தான். இப்படி ஒரு நாட்டின் பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து சைனாவும் பாகிஸ்தானும் இப்ப வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல பாகிஸ்தானுக்கும்
ஆப்கானிஸ்தானுக்கும் நல்ல உறவே கிடையாது. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்போதும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இந்தியா பல கட்டுமானங்களை ஆப்கானிஸ்தானுக்கு செய்து கொடுத்தும் இருக்கு. குறிப்பா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அணைகள் கட்டி கொடுத்திருக்காங்க, பிரிட்ஜ் கட்டி கொடுத்திருக்காங்க, கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆப்கான் பார்லிமெண்ட் கூட இப்படி பல விஷயத்தை இந்தியா அங்க கட்டி கொடுத்து இருக்கு, ஆப்கானுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதற்கு நடுவுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒகான் காரிடர் வடக்கு பகுதியில தஜிகிஸ்தான் இருக்கு. இது ரஷ்யாவில் இருந்து பிரிந்து வந்த பகுதி. மன்மோகன் சிங் காலத்துல தஜிகிஸ்தான் உடன் நட்பு சார்ந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனா சொல்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சா அப்படி கேட்டா நடக்கல. எதிர்பார்த்த மாதிரி பெரிய விஷயம் நடக்கல. 2015 மோடி தஜிகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாரு. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களும் கூட அங்க போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல உறவு ஏற்பட்டது. அப்புறம் இந்தியாவின் சார்பா ஏர் ஸ்ட்ரிப்பும் அங்கு அமைக்கப்பட்டது. குறிப்பா இந்தியாவின் போர் விமானங்கள் இந்த இடத்தை உபயோகப்படுத்தலான்னு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனா இது முடியறதுக்கு முன்னாடியே சைனா தஜிகிஸ்தானுக்கு நிறைய பணம் கொடுத்து இந்தியா உள்ளே நுழையாதபடி பார்த்துக்கிட்டாங்க. இதுவும் ஒகான் காரிடர் மூலமா வரக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனைன்னு நாம எடுத்துக்கலாம். ஆனாலும் பிரதமர் மோடி இப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து வருது இந்தியா. அடுத்ததா சிபிஇசி அப்படி சொல்லலாம். என்ன அப்படின்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். இதை வச்சு பார்க்கும்போது சைனாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இப்ப பலூச்சிஸ்தான் தான். ஏன்னா இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் பாகிஸ்தானில் இருந்து பிரிய பல போராட்டம் நடத்திக்கிட்டு வராங்க. பலூச்சிஸ்தான்ல கவதார் போர்ட் இருக்கு. இந்த போர் கட்டுவதற்கு சைனாவில் இருந்து கட்டுமான பொறியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வேலையாட்கள் அவங்க வேலையை அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களை அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அடித்து துரத்தி விட்டு இருக்காங்க. இதனால சிலர் இறந்தும் கூட இருக்காங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க தான் சைனாக்காரர்களை துண்டக்கான துணியை காணோம்னு அந்த இடத்துல ஓட விட்டுட்டே இருக்காங்க. இதனால எங்கள் மக்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சைனா நேரடியாகவே பாகிஸ்தான் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதன் காரணமா போர்ட் வேலை அப்படியே இப்ப நிக்குது. எந்த வேலையும் அங்க நடக்கல. ஒரு விதத்துல இது இந்தியாவுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 1947 பிரிவினையின் போது 1/3 ஆஃப் பலூச்சிஸ்தான் மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க எல்லாரும் இந்தியாவுடன் சேர விருப்பம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா சிங் பகுதி இந்து மக்கள், சிங் பகுதி அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இங்கு வாழக்கூடிய மக்கள் இந்தியாவுடன் சேர விருப்பம் தெரிவிச்சு இருக்காங்க. அப்போதும் கூட நேரு காலத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா விளைவு இப்போது வரை பிரிய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த பலூச்சிஸ்தான் மக்களும் போர்க்கொடி தூக்கி வராங்க. ஆக மொத்தத்துல பிஓகேவில் வாழும் மக்கள் மட்டும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என நினைக்கவில்லை. பலூச்சிஸ்தானில் வாழக்கூடிய மக்களும் தனி நாடு வேண்டும் என போராடிக்கிட்டு வராங்க. அப்படி என்றால் பலூச்சிஸ்தான் மக்கள் ஒரு வேளை தனியாக பிரிந்து விட்டால் கண்டிப்பாக இந்தியாவுடன் பயங்கர க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான மனநிலையில் தான் இருப்பார்கள். அப்படின்னா ஒட்டுமொத்தமா இப்ப என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சீனா கட்டி வந்த போர்ட்டும் சரியா முடிக்க முடியல. இது சீனாவுக்கு பெரிய நஷ்டம். ரெண்டாவது, பிஓகே வழியா பாகிஸ்தானுக்கு போடும் சாலைக்கும் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு வருது. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு மட்டும் நேரடியா அவ்வளோ செலவு பண்ணி சாலை போட்டு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு கேள்வி வருது. இதனால் தான் பிளான் பி திட்டமிட்டு ஒகான் காரிடர் வழியா ஆப்கானுக்கு ரோடு போட தொடங்கி இருக்கு சைனா. ஆனா ஒகான் காரிடருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பிஓகே இந்தியா வசம் வந்துவிடும். இன்னொரு பக்கம் வடக்கே இருக்கக்கூடிய தஜிகிஸ்தானுடன் இந்தியாவின் நல்லுறவு ஏற்படும் போது சீனாவின் செயல்பாடுகளை ஒகான் காரிடர்ல முழுமையாக கண்காணிக்கப்படும். இங்க ஒரு கேள்வி எழலாம். என்ன, சைனா ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய பணம் கொடுத்து இருக்கு, அதனால ஆப்கானிஸ்தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இங்க வரும். ஆனா இங்க தான் நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதுவரை கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு BRI, that means Belt and Road Initiative மூலமா சைனா கடன் கொடுத்து விட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா இதே நிலைமை தான் நாளைக்கு ஆப்கானுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்டை வைத்து தான் ஆப்கானுடன் நம்ம இந்தியா காய் நகர்த்த வாய்ப்பு இருக்கு. இதே கருத்தை தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிடம் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில ஆதிக்கம் இல்லாமல் இருக்கிறதால
அந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யும் இல்லையா? அது மட்டும் இல்லாம சைனாவும் அமெரிக்காவும் பங்காளிங்க மாதிரி எல்லாத்துலயும் நமக்கு தான் பங்கு, முதல்ல எங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும்னு மோதிப்பாங்க. அந்த வரிசையில் பாக் அண்ட் ஆப்கான் விஷயத்தில் சைனாவை எப்பவெல்லாம் அமெரிக்கா இரிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறதோ அப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியா தான். ஸோ இந்தியாவுடன் ஒரு விதத்தில் அமெரிக்கா நட்பு பாராட்டி தான் ஆகணும். ஸோ அகண்ட பாரதம் அகண்ட பாரதம்னு இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் சரி, தேசப்பற்று மிக்கவர்களும் சரி, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு லைட்டாக ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.